السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று தொழுகை கடைபிடிப்பவர்கள் யார்? சூரா அல் பக்ராவுடைய 3வது அத்தியாயமான அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுனஸ் ஸலாத், அந்த நல்லடியார்கள் மறுமையை நம்புவார்கள், மறைவானவற்றை நம்புவார்கள் என்றதை பார்த்தோம். தொழுகையை கடைபிடிப்பார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான். அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். தொழுகையை கடைபிடிப்பார்கள். இரையச்சமுடையோரின் இரண்டாவது பண்பாக அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் என இவ்வசனம் கூறுகிறது. கடைபிடிப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்ட இகாமத் எனும் வேர் சொல்லிலிருந்து பிறந்த யுகீமுன ஸலாத், யுகீமுன என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. தொழுகையை கடைபிடித்தல் இகாமத்து ஸலாத் என்றால் தொழுகையில் குனிதல், ருக்கு, சிரம்பணிதல், சஜிதா, குர்ஆன் ஓதுதல், மன ஓர்மை ஆகியவற்றை முழுமையாக செய்து தொழுகையில் முழு ஈடுபாடு காட்டுவதாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். முறையோடு அங்க தூய்மை, ஒழு செய்து குனிதல் மற்றும் சிரம்பணிதல் ஆகியவற்றை சரியாக பேணி உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவதே இகாமத்து ஸலாத் ஆகும் என்று கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து தொழுகை என்பதை குறிக்க அஸ்ஸலாத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. அரபுகளின் வழக்கில் இச்சொல்லுக்கு பிரார்த்தனை, துஆ என்று பொருள்படும் என ஒரு கவிஞர் அல் அஸா கூறுகிறார். இஸ்லாமிய வழக்கில் அஸ்ஸலாத் என்னும் சொல் தொழுகை என்னும் வழிபாட்டை குறிக்கும். அதாவது குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் செய்முறைகளோடு நிறைவேற்றப்படும் குனிதல், ருக்கு, சினம்பணிதல், சஜிதா ஆகியவை அடங்கிய ஒரு வழிபாட்டு முறையாகும். இதே ஆயத்தில் பாருங்கள், இன்னொரு விஷயம் வருது. அல்லதீன யுகீமுஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். யார் அவர்கள்? இரையச்சமுடையோரின் 3வது பண்பாக அல்லாஹ் கூறுகிறான், நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என இவ்வசனம் தெரிவிக்கிறது. அதாவது தங்களது செல்வத்திற்குரிய ஜகாத் எனும் கட்டாய தர்மத்தை வழங்குவார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் இவ்வசனம் ஜகாத் கடமையாக்கப்படுவதற்கு முன்பே அருள பெற்றது என்பதால் ஒருவர் தம் குடும்பத்திற்காக செலவு செய்வதையே இது குறிக்கிறது என நபி தோழர்கள் சிலர் கூறுகின்றனர். மனிதா, இந்த செல்வங்கள் உனக்கு இரவலாக வழங்க பெற்றவை, அமானிதமாக ஒப்படைக்க பெற்றவை, விரைவில் அவற்றை நீ இழந்துவிடக்கூடும். ஆகவே இறைவன் உனக்கு வழங்கியுள்ள செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை பிறருக்கு வழங்கு என்று கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். ஜகாத் மற்றும் குடும்ப செலவுகள் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களுக்கும் இது பொருந்தும் என்ற கருத்தை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பெரும்பாலும் தொழுகையும் கொடையையும் இணைத்தை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையும் வழிபாடும் ஆகும். தொழுகையில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், அவனையே போற்றி புகழ்தல், அவனையே பெருமைப்படுத்தி அவனிடம் பணிந்து வேண்டுதல், அவனையே சார்ந்திருத்தல் ஆகிய அம்சங்கள் அடங்கியுள்ளன. கொடை என்பது மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும், மக்களை சென்றடையும் உதவியாகும். இந்த உதவியை பெறுவதற்கு உறவினர்கள், குடும்பத்தார்கள், அடிமைகள், அயலார் ஆகியோர் தகுதி படைத்தவர்களாவார்கள். ஆகவே கட்டாய கடமையான ஜகாத் மற்றும் இதர செலவுகள் அனைத்துமே இவ்வசனத்தில் அடங்கும் என இமாம் அவங்க விஷயத்தை கொண்டு வரான். அப்போ கண்ணியமானவர்களே, இந்த 3 அல் பக்ரா சூராவுடைய 3வது ஆயத்தில் நாம் பார்த்த விஷயங்கள் பாருங்கள். அதாவது 1வது ஆயத்துடைய தொடர் தான் இது. அவங்க என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது முத்தக்கீன்களுக்கு. முத்தக்கீன் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால், ஈமான் கொண்டவர்களாக, மறைவானவற்றை நம்பக்கூடியவர்களாக, தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இன்னும் அவங்க அல்லாஹ் வழங்கிய விஷயத்திலிருந்து தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுறோம். அப்போ இந்த பண்புகளோடு நாம் இருக்கும்போது தான் இந்த குர்ஆன் நமக்கு பலனளிக்கும்.
அல்லாஹ் எதை படித்தமோ எதை கேட்டமோ அதன்படி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் இந்த நேர்வழி பெற்ற நபருடைய குணங்களை சொன்னானே அதுபோன்று அந்த குணத்தை எல்லாம் நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹதீஸ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.